Hello friends, welcome to English Speaking Practice Lesson 2. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சென்டென்சஸை கவனிங்க. விஜய் பந்து வீசுகிறார், அஜித் பந்தை அடிக்கிறார். இதெல்லாம் எந்த மாதிரி சென்டென்சஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு லைவாக நடக்குது. அந்த லைவாக நடக்கும் பொழுது அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதை பார்த்து அப்படியே இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறீங்க. சொல்லும் பொழுது இந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க. அப்போது ஒரு லைவாக நடக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்து அப்படியே இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க. சொல்லும் பொழுது இந்த மாதிரி தான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. ஓகே, இந்த சென்டென்சஸ் எல்லாம் இப்போது இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், விஜய் பந்து வீசுகிறார். விஜய் பவுல்ஸு. பவுல் அப்படிங்கிற வேர்புக்கு பந்து வீசு அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு. அப்போது விஜய் பவுல்ஸு ரெண்டும் சேரும் பொழுது அது விஜய் பந்து வீசுகிறார் அப்படிங்கிற மீனிங் தரும். அல்லது விஜய் டெலிவர்ஸ் த பால், இதுவும் விஜய் பந்து வீசுகிறார் அப்படிங்கிற மீனிங்கை தரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அஜித் பந்தை அடிக்கிறார். அஜித் ஹிட்ஸ். அஜித் அடிக்கிறார். எதை அடிக்கிறார்? த பால், பந்தை. அஜித் ஹிட்ஸ் த பால். அஜித் பந்தை அடிக்கிறார். சூர்யா பந்தை பிடிக்கிறார். சூர்யா கேட்சஸ். சூர்யா பிடிக்கிறார். எதை பிடிக்கிறார்? த பால், பந்தை. சூர்யா கேட்சஸ் த பால். சூர்யா பந்தை பிடிக்கிறார். சூர்யா விஜயிடம் பந்தை எறிகிறார். சூர்யா த்ரோஸ். சூர்யா எறிகிறார். எதை எறிகிறார்? த பால், பந்தை. சூர்யா த்ரோஸ் த பால். சூர்யா பந்தை எறிகிறார். யாரிடம் எறிகிறார்? டு விஜய், விஜயிடம். சூர்யா த்ரோஸ் த பால் டு விஜய். சூர்யா விஜயிடம் பந்தை எறிகிறார். அடுத்ததாக நெக்ஸ்ட், தனுஷ் பேட்டிங் செய்ய போகிறார். தனுஷ் இஸ் கோயிங். தனுஷ் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? டு பேட், பேட்டிங் செய்ய. தனுஷ் இஸ் கோயிங் டு பேட். தனுஷ் பேட்டிங் செய்ய போகிறார். இது மட்டும் ஃப்யூச்சரை குறிக்கும். தனுஷ் பேட்டிங் செய்ய தயாராக இருக்கிறார். தனுஷ் இஸ் ரெடி. தனுஷ் தயாராக இருக்கிறார். டு பேட், பேட்டிங் செய்ய. தனுஷ் இஸ் ரெடி டு பேட். தனுஷ் பேட்டிங் செய்ய தயாராக இருக்கிறார். விஜய் தனுஷுக்கு பந்து வீசுகிறார். விஜய் பவுல்ஸ். விஜய் பந்து வீசுகிறார். யாருக்கு பந்து வீசுகிறார்? டு தனுஷ், தனுஷுக்கு. விஜய் பவுல்ஸ் டு தனுஷ். விஜய் தனுஷுக்கு பந்து வீசுகிறார். அல்லது விஜய் டெலிவர்ஸ் த பால். விஜய் பந்து வீசுகிறார். யாருக்கு? டு தனுஷ். விஜய் டெலிவர்ஸ் த பால் டு தனுஷ். விஜய் தனுஷுக்கு பந்து வீசுகிறார். தனுஷ் சிக்ஸ் அடிக்கிறார். தனுஷ் ஹிட்ஸ். தனுஷ் அடிக்கிறார். என்ன அடிக்கிறார்? சிக்ஸ். தனுஷ் ஹிட்ஸ் சிக்ஸ். தனுஷ் சிக்ஸ் அடிக்கிறார். சூர்யா பந்தை பிடிக்க மேலே குதிக்கிறார். சூர்யா ஜம்ப்ஸ் அப். சூர்யா மேலே குதிக்கிறார். ஜம்ப்ஸ்னா குதி, ஜம்ப்ஸ் அப் அப்படின்னா மேலே குதி. சூர்யா ஜம்ப்ஸ் அப், மேலே குதிக்கிறார். எதுக்காக? டு கேட்ச் த பால், பந்தை பிடிக்க. சூர்யா ஜம்ப்ஸ் அப் டு கேட்ச் த பால். சூர்யா பந்தை பிடிக்க மேலே குதிக்கிறார். பந்து சூர்யாவின் தலைக்கு மேல் போகிறது. த பால் கோஸ். பந்து போகிறது. எங்கே போகிறது? ஓவர் டு சூர்யாஸ் ஹெட். சூர்யாவின் தலைக்கு மேலே. த பால் கோஸ் ஓவர் டு சூர்யாஸ் ஹெட். பந்து சூர்யாவின் தலைக்கு மேல் போகிறது. சூர்யா பந்தை எடுக்கிறார். சூர்யா டேக்ஸ். சூர்யா எடுக்கிறார். எதை எடுக்கிறார்? த பால், பந்தை. சூர்யா டேக்ஸ் த பால். சூர்யா பந்தை எடுக்கிறார். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சென்டென்சஸை பாருங்கள். விஜய் பந்து வீசினார். அஜித் பந்தை அடித்தார். சூர்யா அந்த பந்தை கேட்ச் பிடித்தார். எல்லாமே பாஸ்டில் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நடந்து முடிந்த நிகழ்வை முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறீங்க. சொல்லும் பொழுது எந்த டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவீங்க? இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க.
இப்போ வாங்க அதே சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து விஜய் பந்து வீசினார். விஜய் பவுல்டு. விஜய் பந்து வீசினார் அல்லது விஜய் டெலிவர்டு த பால். விஜய் பந்து வீசினார். இதெல்லாமே என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இது புரிஞ்சுதுங்களா? எந்த சுச்சுவேஷனு, ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு, அப்போது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க. சொல்லும் பொழுது எப்படி தான் சொல்லுவீங்க? இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அஜித் பந்தை அடித்தார். அஜித் ஹிட். அஜித் அடித்தார். எதை அடித்தார்? த பால், பந்தை. அஜித் ஹிட் த பால். அஜித் பந்தை அடித்தார். சூர்யா பந்தை பிடித்தார். சூர்யா காட். சூர்யா பிடித்தார். எதை பிடித்தார்? த பால், பந்தை. சூர்யா காட் த பால். சூர்யா பந்தை பிடித்தார். அடுத்ததாக தனுஷ் பேட்டிங் செய்ய போனார். நெக்ஸ்ட், தனுஷ் வெண்ட். தனுஷ் போனார். என்ன செய்ய போனார்? டு பேட், பேட்டிங் செய்ய. தனுஷ் வெண்ட் டு பேட். தனுஷ் பேட்டிங் செய்ய போனார். சூர்யா விஜயிடம் பந்தை எறிந்தார். சூர்யா த்ரூ. சூர்யா எறிந்தார். எதை எறிந்தார்? த பால், பந்தை. சூர்யா த்ரூ த பால். சூர்யா பந்தை எறிந்தார். யாரிடம்? டு விஜய், விஜயிடம். சூர்யா த்ரூ த பால் டு விஜய். சூர்யா விஜயிடம் பந்தை எறிந்தார். தனுஷ் பேட்டிங் செய்ய தயாராக இருந்தார். தனுஷ் வாஸ் ரெடி. தனுஷ் தயாராக இருந்தார். எதுக்காக தயாராக இருந்தார்? டு பேட், பேட்டிங் செய்ய. தனுஷ் வாஸ் ரெடி டு பேட். தனுஷ் பேட்டிங் செய்ய தயாராக இருந்தார். விஜய் தனுஷுக்கு பந்து வீசினார். விஜய் பவுல்டு. விஜய் பந்து வீசினார். யாருக்கு? டு தனுஷ், தனுஷுக்கு. விஜய் பவுல்டு டு தனுஷ். விஜய் தனுஷுக்கு பந்து வீசினார் அல்லது விஜய் டெலிவர்டு த பால் டு தனுஷ். தனுஷ் சிக்ஸ் அடித்தார். தனுஷ் ஹிட். தனுஷ் அடித்தார். என்ன அடித்தார்? சிக்ஸ். தனுஷ் ஹிட் சிக்ஸ். தனுஷ் சிக்ஸ் அடித்தார். சூர்யா பந்தை பிடிக்க மேலே குதித்தார். சூர்யா ஜம்ப்டு அப். சூர்யா குதித்தார். எதுக்காக மேலே குதித்தார்? டு கேட்ச் த பால், பந்தை பிடிக்க. சூர்யா ஜம்ப்டு அப் டு கேட்ச் த பால். சூர்யா பந்தை பிடிக்க மேலே குதித்தார். பந்து சூர்யாவின் தலைக்கு மேல் போனது. த பால் வெண்ட். பால் போனது அல்லது சென்றது. எங்கே போனது? ஓவர் டு சூர்யாஸ் ஹெட். சூர்யாவின் தலைக்கு மேலே போனது. த பால் வெண்ட் ஓவர் டு சூர்யாஸ் ஹெட். பந்து எல்லை அருகே கிடந்தது. த பால் லே. பந்து கிடந்தது. எங்கே கிடந்தது? நியர் த பவுண்ட்ரி, எல்லை அருகே. த பால் லே நியர் த பவுண்ட்ரி. பந்து எல்லை அருகே கிடந்தது. சூர்யா பந்தை எடுத்தார். சூர்யா டுக். சூர்யா எடுத்தார். எதை எடுத்தார்? த பால், பந்தை. சூர்யா டுக் த பால். சூர்யா பந்தை எடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.